ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தி பிகஸ்ட் ஃப்ளாப் இந்தியன் மூவிஸ் ஆஃப் 2025 தான் பார்க்க போறோம். இந்த வருஷத்துல வந்த அட்டுமொக்கையான மூவிகள் என்னென்னு தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வார் 2. இது பாத்தீங்கன்னா ஒரு பாலிவுட் மூவி, நார்த் இந்தியன் மூவி. வார் 2 பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல அந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல லிங்க் ஆன மூவி. இது ஸ்பை யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான், ஷாருக் கான் அவங்களா இருப்பாங்க. இந்த பத்தான், அப்புறம் டைகர் ஜிந்தா ஹே அந்த வரிசையில வந்த படம் தான் இது. இதுல யார் என்ன வச்சிருந்தாங்கன்னா ரித்திக் ரோஷன், அவர் தான் ஹீரோ. அப்புறம் வில்லன் பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர்லாம் இறக்கியிருந்தாங்க ஆஃப்டர் த மெமண்ட் சக்சஸ் ஆஃப் RRR. அப்புறம் கைரா அத்மானி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த மூவில இந்த டிராபேக் என்னன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய இல்லாஜிக்கல் சீன்ஸ் இருக்கு, ரொம்ப அன்பிலீவபிள் சீன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இவங்க ஸ்டோரியாவும் இதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாதனால இந்த மூவி அவங்க ஊர்ல ஃபிளாப் ஆயிருக்கு. 400 crore பட்ஜெட் போட்டு 400 crore கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஆனா இவங்களோட பிரேக் ஈவன் என்னமோ 450. ஸோ அதனால இந்த படம் லாஸ் அண்ட் ஃபிளாப்புமே கூட. அவங்க ஊர்லயுமே இந்த படம் சரியா ஓடல. பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி. இந்த படம் வரப்போது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு லைக் மகிழ் திருமேனியோட ப்ரீவியஸ் மூவிஸ் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். கழகத்தலைவன், அதுக்கு முன்னாடி அந்த தடையார தாக்க, அந்த மாதிரி மூவிஸ்லாம் அவர் எப்படி எடுத்திருப்பாரு, அது மேக்கிங் ஆஃப் ஸ்டைல் அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால அஜித் வச்சு போற போது இன்னும் கிளாஸியா இன்னும் மாசா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். அந்த படம் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா ஃபேன்ஸா இல்ல. அது அப்படியே கான்ட்ராஸ்டா வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மூவியோட போஸ்ட்போன் தான் நான் மெயினான ரீசன் சொல்லுவேன் இந்த மூவியோட ஃபிளாப்புக்கு. ஏன்னா இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணது பொங்கல் கேம் சேஞ்சரோட வர மாதிரி. இந்த படம் தள்ளி பிப்ரவரிக்கு வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஃபேன்ஸ் அந்த படம் மேல இந்த ஹைப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனோ இவங்க அது குறைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நான் மெயின் ரீசன். என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் ஃபிளாப் கிடையாது தான். ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 200 crores. ஆனா கலெக்ஷன் என்னமோ 150 to 170 crores தான் பண்ணுச்சு. அதனாலதான் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா Next we are going to see Sikandar movie which is acted by Salman Khan. இந்த படம் நானே செகண்ட் டே நம்ம தான் போய் வாட்ச் பண்ணேன். லிட்டரலா அவ்வளவு போரிங்கான ஒரு மூவி. ஆனா அதோட இது கம்ப்ளீட் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போரிங்கான மூவி இந்த சிக்கந்தர். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரியும் ஒன்றும் பெருசா கிடையாது. அவங்க ஒய்ஃபும் இறந்துருவாங்க, அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்றாங்க, அப்புறம் அங்க போய் என்ன பண்றாங்க அந்த பீப்புளுக்குன்ற மாதிரிதான் கதை. படம் நான் பார்த்தது இல்ல. லைக் சல்மான் கானோட மூவிஸ் நிறைய மொக்க படங்கள் இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனர் தான். ஆனா நம்ம ஏஆர் முருகதாஸ் சரியா எக்ஸிக்யூட் பண்ணல. மியூசிக் சந்தோஷ் நாராயண் லிட்டரலா மனுஷன் அவ்வளவு சூப்பரா போட்டிருந்தாரு அந்த மியூசிக். படத்துக்கு அந்த மியூசிக்கை வேஸ்ட் பண்ணிடுச்சு. அந்த டைட்டில் ட்ராக் ஆகட்டும் ஒரு வேஸ்டான படம். இந்த படத்தோட பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட போட்ட காசு என்னமா எடுத்துட்டு இருந்தாலுமே கிரிட்டிக்ஸ் வைஸ் இது ரொம்ப அடி வாங்கின ஒரு படம் தான் சிக்கந்தர். கேம் சேஞ்சர். ஆஃப்டர் சீயிங் த டீசர் அண்ட் ட்ரெய்லரே தெரிஞ்சு போச்சு இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்க போறது இல்லதான். சங்கர் சாருக்கும் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அதுக்கேத்த மாதிரியான ஹைப்ல போயுமே இந்த படம் சரியா போலன்றதுதான் உண்மை. லிட்டரலா இட் இஸ் பிகெஸ்ட் லாஸ் ஃபார் த. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 450 crores. இல்ல பாட்டுக்கு மட்டுமே 100 கோடி செலவு பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் ஃபிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 crores கிராஸ் ஆன மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ட்ரேட் படி பாத்தீங்கன்னா ஒரு 250 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் இதோட கலெக்ஷன். இதோட மெயின் ஃபிளாப் ஆன ரீசன் பழைய ஸ்டோரி அதை சரியா ஸ்கிரீன் பிளே பண்ணாததான் இதுக்கான ஃபிளாப்பா நான் பாக்குறேன். இன்னொன்று ராம் சரண் மாதிரி ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நடிக்கிறதுன்றது ஒரு கிரைம் தான். ஏன்னா RRR மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்துட்டு நல்ல ஹைப்ல இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் அவங்களுக்கு ஒரு பிரேக் தான். அடுத்தது பெட்டி வருது, அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம மதராசி. திரும்பி இன்னொரு ஏஆர் முருகதாஸ் மூவி. சொல்றது கஷ்டமா இருந்த ஒரு காலத்துல மனுஷன் அவ்வளவு ஹிட் மூவிஸ் கொடுத்துன்னு சடன் டவுன்ஃபால் இது அவருக்கு. மதராசியுமே இது படம் பார்க்க எனக்கு பிடிச்சிருந்துச்சுதான். படம் நல்ல படம் தான். ஆனா உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் கிரிட்டிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கின படம் தான். பட்ஜெட்மே ஒரு 100 to 120 crores அண்ட் கலெக்ஷனுமே 100 கோடி தான் பண்ணுச்சு. படம் பாத்தீங்கன்னா ஃபிளாப் தான். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட். அந்த டாப் 1ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா லிட்டரலா நான் இந்த படத்துக்கு இந்த ஹைப்ன்றது ஒரு அன்லியர். நான் லிட்டரலா அவ்வளவு ஹைப்டா இருந்தேன். டிக்கெட்ஸ் எல்லாம் சரி போறோம் தியேட்டர்ல அவ்வளவுதான் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா சிம்புவும் ஆஃப்டர் 2 years படம் நடிக்கிற. அண்ட் கமல்ஹாசனுமே பாத்தீங்கன்னா இந்தியன் 2 என்னதான் சொல்லனாலும் இது பயங்கரமா இருக்கும். மணிரத்னம் சார் அந்த மேஜிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சேன். போய் தியேட்டர்ல கஷ்டப்பட்டதுதான் கடைசியில மிச்சம்.
படத்துல கதைன்னு ஒண்ணு கிடையாது. ஒரு ஹீரோயின்காக 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரியே தான் இருக்கும் படம். அந்த கேங்க சரியா அந்த கேங்ஸ்டர் வேர்ல்டையும் சரியா காட்டல. அப்புறம் வந்து கிளைமேக்ஸும் சரியா அமைக்காதனால இந்த படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபிளாப்பா இருக்கு. இந்த கிட்டத்தட்ட 100 crores தான் கலெக்ஷனே பண்ணுச்சு. பட்ஜெட் என்னமோ 250 crores. லிட்டரலி இட் இஸ் பிக்கெஸ்ட் லாஸ் ஃபார் த RKFI ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்த ஒரு படம். லிட்டரலா எல்லாரோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ற படம். தியேட்டருக்கு போய் பார்த்தவங்க நிலைமை லிட்டரலா என்னையே சேர்த்துதான். இந்த 6 படம் தான் வந்து மோஸ்ட் ஃபிளாப் இந்த இந்தியன் மூவில வந்ததுலேயே வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து ஃபிளாப்பான மூவிஸ் இதுதான். இன்னும் வேற எதுனா மூவிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.